பாமகவை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்த நிலையில் அக்கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இன்னும் 2 நாட்களில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறும் நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களை மேடையேற்ற அதிமுகவும் பாஜகவும் திட்டமிட்டுள்ளது. அதனை உறுதி செய்யும் விதமாக கூட்டணியில் அமமுகவும் தற்போது கைகோர்த்துள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் தாஜ் கோரமண்டல ஹோட்டலில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்தித்த டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார். இதனால் என்டிஏ கூட்டணி அதிமுக, பாஜக, பாமக மற்றும் அமமுகவை உள்ளடக்கி பலம் வாய்ந்த கூட்டணியாக உருவெடுத்துள்ளது. கூட்டணி ஒப்பந்தத்திற்கு பியூஷ் கோயல், தினகரன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பியூஷ் கோயல், என்டிஏ கூட்டணியில் அமமுக இணைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியை அகற்றுவதே தங்களது இலக்கு என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய தினகரன், 2021ஆம் ஆண்டு அமைக்க தவறிய மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஆட்சியை இம்முறை அமைத்தே தீருவோம் என சூளுரைத்தார். 2021 மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் எடுத்த முயற்சி அன்றைக்கு முடியாமல் போனதால் இன்றைக்கு தமிழ்நாட்டை வாட்டி வதைக்கின்ற திராவிட மாடல் என்கிற பெயரில் நடக்கின்ற இந்த திராவக மாடல் ஆட்சி, கஞ்சா மாடல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மீண்டும் நாங்கள் என்டிஏவில் இணைஞ்சிருக்கோம். ஓயாமல் உழைத்திடுவார்கள். உறுதியாக 21 தவறிய அம்மாவின் ஆட்சியை இந்த முறை நாங்கள் உறுதியாக தமிழ்நாட்டிலே உருவாக்கி காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறேன். தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எல்லாம் மறந்துவிட்டு தமிழக மக்களின் நலனுக்காக என்டிஏ கூட்டணியில் இணைந்துள்ளதாக தினகரன் விளக்கம் அளித்தார். இருப்பினும் செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக என்ற வார்த்தையையும் எடப்பாடி பழனிசாமி பெயரையும் பயன்படுத்தாமல் தினகரன் பேசினார். அவருக்கு நான் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவை ஏற்படும் பொழுது சந்திப்போம். நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, நாங்கள் தான் சொல்லிட்டல, எங்களுக்கு மனதில் மடியில் எந்த கனவும் இல்லை, மனதில் எந்த பயமும் இல்லை. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்காகவும் அம்மா அவர்களின் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் அமைப்பது. கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து வந்த தினகரன் அதிமுக கூட்டணியில் ஒருபோதும் சேரமாட்டேன் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் தனது நிலைப்பாட்டை மாற்றி கூட்டணியில் சேர்ந்த தினகரனுக்கு அவர் கேட்கும் தொகுதிகளை அதிமுக ஒதுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. என்டிஏ கூட்டணியில் இணைந்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் தீய சக்தி திமுகவின் ஆட்சியை வீழ்த்த வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளியை வைத்திட தேசிய ஜனநாயக கூட்டத்திற்கு டிடிவி தினகரன் இணைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மீண்டும் அதிமுக ஆட்சியை அளிக்க என்டிஏயில் இணைந்த அவரை வரவேற்று தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் இபிஎஸ் கூறியுள்ளார். மக்கள் நலனை குறிக்கோளாக கொண்டு அனைவரும் ஒன்றாக இணைந்து திமுக ஆட்சியை வீழ்த்துவோம் எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இதனிடையே கூட்டணியில் அமமுகவை வரவேற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தள பதிவில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தமிழகத்தில் மீண்டும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஆட்சி அமைய ஒருங்கிணைந்து களப்பணியாற்றுவோம் என கேட்டுக் கொண்டுள்ளார். என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்த நிலையில் அதிமுக மூத்த தலைவர்கள் கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் பியூஷ் கோயலை தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் டிடிவி தினகரன் பியூஷ் கோயலை சந்தித்த அதே தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் இந்த சந்திப்பும் நடைபெற்றுள்ளது. இதில்
அமமுகவுக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகள் குறித்து பியூஷ் கோயலிடம் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. அதிமுகவுடன் நேரடியாக அமமுக தொகுதிகளை கேட்காதது என கூறப்படும் நிலையில் பாஜக தரப்பில் இருந்து தொகுதிகள் பேசி முடிவு செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி அமமுகவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என தெரிகிறது. பாஜகவுக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகள் இன்னும் முடிவு செய்யப்படாத நிலையில் அது பற்றியும் பியூஷ் கோயல் அதிமுக தலைவர்களுடன் பேசியிருக்கலாம் என தெரிகிறது. முன்னதாக கிரீன்வேஸ் சாலை இல்லத்தில் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோருடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்திய நிலையில் பியூஷ் கோயலுடன் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது.